எல்லோருக்கும், உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும், உலகம் ஃபுல்லாக பரவியிருக்க என்னுடைய பக்தர்களுக்கும், என்னை மனமார்ந்து ரசிக்கும் இளைஞர் பட்டாளத்திற்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்ம வணக்கம். இன்றைக்கி இந்த புக்கை வெளியிடுறோம், ராஜயோக டிரான்ஸ்லேஷன் புக்கை வெளியிடுறோம். இது எதுக்காக வெளியிடுறோன்னா, இன்றைக்கி அமெரிக்காவில், கனடாவில், லண்டனில், மலேசியாவில், சிங்கப்பூரில், தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில், இத்தனை மாநிலத்துலேயும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சவங்க படிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிற இலங்கை வாழ் தமிழர், நம்ம தமிழருங்க அத்தனை பேரும் படிச்சிடுறாங்க. ஆனால் வீடியோஸை எல்லா மொழியை சார்ந்தவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியல அது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லோரும் இதை புரியலையே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இல்லையா என்னட்டு கேட்டாங்க. கேட்டதுக்கு தான் சீடர்களின் கேள்வியும் குருவின் பதிலும் அப்படின்னு ஒரு புத்தகம், சீடர்கள் கேள்வி கேட்டதையும் நான் சொன்ன பதிலையும் தொகுத்து எழுதினவர் சரவணகுமார். அந்த தொகுத்து எழுதுனது தமிழில் வந்தது. அதை எல்லாரும் படித்து பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த வரவேற்பு தமிழ் புக்கு, முதல் புக்கு நம்ம சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாமான்ற புக்கை வெளியிட்டோம். அதுக்கப்புறம் மௌனம் பேசுமா அப்படின்ற புக்கை வெளியிட்டோம். அப்புறம் சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும் வெளியிட்டோம். என்னுடைய வாழ்க்கை வரலாறு கன்னடாவில் இருக்கிற சிவகுமாரன் எழுதி அதை தமிழில் வெளியிட்டோம். அப்போ 4 புக்கும் தமிழ்லேயே வந்துடுச்சு. எல்லோரும் இங்கிலீஷ் புக்கு, எங்களுக்கு மொழி தெரியல, ஆனால் இங்கிலீஷ் புக்காக இருந்ததுன்னா நாங்கள் படிச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய இதெல்லாம் கேட்டு அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணுன்றதுக்காக இந்த இங்கிலீஷ் புக்கை இன்றைக்கி இதை வெளியிடுறோம். இந்த புக்கை எழுதினவர் ஆரம்பத்தில் தமிழில் எழுதினவர் சரவணகுமார். ரெண்டாவது அதை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கணும், அது எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் அதை புரிஞ்சிக்கணும். இது ராஜயோகம் என்ன அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்புலேருந்து இங்கிலீஷாக மொழிபெயர்த்துருக்குது. இப்போ இங்கிலீஷில் இருக்கும்போது இதை ஒரு மொழி சார்ந்தவங்க இல்லாத பல மொழி சார்ந்தவங்க இதை படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்புக்காக தான் இவ்வளோ நாள் இதை பிரிண்ட் போட்டு இவ்வளோ நாள் காத்திருந்து இப்போ வந்தது. நான் ஏற்கனவே ஒரு 2 மாதம் முன்னாடியே சொன்னேன் இங்கிலீஷ் புக்கு வருது அப்படின்ட்டு. அதிலே பல பேர் ஃபோனில் இங்கிலீஷ் புக்கு வந்துடுச்சான்னு கேட்டாங்க. இல்லை, இன்னும் வந்த உடனே உங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த புக்கை தமிழில் சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும் தமிழில் எழுதினவர் என்னுடைய பரம சீடர், 10 வருஷமாக 15 வருஷமாக என் கூட இருக்கார். அவர் சரவணகுமார், அவர் எழுதினார். இதை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கணும் போது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய டீன் பழனிசாமி அதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்தார். இங்கிலீஷில் மொழிபெயர்த்து இன்றைக்கி பிரிண்டிங் ஆகி வந்துடுச்சு. புக்குனுடைய விலை இது அதிகமான செலவாச்சு. புக்குக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகிக்குது இந்த புக்கு பிரிண்ட், 1000 பிரிண்ட்டுங்க போட. ஆனால் நம்ம புக்கு வெளியீட்டு வியாபார நோக்கத்தோடு வெளியிடுறதே கிடையாது. நம்ம கருத்துக்கள் வெளியே போனோம், உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இத்தனை புக்கும் நம்ம வெளியிட்டோம். அதே மாதிரி இந்த புக்கும், ஒரு புக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆச்சு. ஆனால் இதை தமிழில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழர்களுக்கு 300 ரூபா போட்டிருக்குறோம் அதனுடைய விலை. வெளிநாட்டினுடைய இதில் அமெரிக்கா டாலரில் $10 போட்டிருக்குறோம். இதை விரும்பி வாங்குறவங்க அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் அந்த சிவகுமார்ன்றவருக்கு அந்த அட்ரஸும் அதனுடைய பணமும் அக்கௌண்ட் நம்பரையும் அனுப்பிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு புக்கு டிஸ்பஸ் பண்ணுவார். இந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா எங்கிட்ட பல பேர் வர முடியல, நாங்கள் எப்படி தான் இதை தெரிஞ்சுக்கிறதுன்னு பல பேர் வருத்தப்பட்டு கேட்குறாங்க. இந்த வருத்தத்துக்கெல்லாம் இந்த புக்கு ஒரு பதிலாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, தமிழில் இருந்தது எல்லாரும் படிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 2500 புக்குக்கு மேலே போயிருக்கு. இப்போ இங்கிலீஷ் புக்கு முதல் இதான் வெளியிடுறோம். இந்த இங்கிலீஷ் புக்கில் எல்லா மனசுலேயும் ஒரு கேள்விகள் இருக்கும். இதை கேட்கலாம் குருக்கிட்ட, அதை கேட்கலாம் குருக்கிட்டன்ற கேள்விகள் இருக்கும். அத்தனை கேள்விகளையும் அத்தனை மனிதர்களும் கேட்டதுக்கு பதில் அதில் இருக்குது. அந்த கேள்வி பதில் புத்தகத்தை நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் போயிடும். ஆன்மீகத்தை பற்றி பாதி அந்த புக்கு படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். மீதி இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா, ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா முழுமையாக அந்த ஆன்மீகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் எல்லா விதத்துலேயும் வாழ்வான், ஆனால் ஆன்மீகத்தில் வாழ முடியாது, கொஞ்சம் கடினமான விஷயம். ஆனால் மிருகங்களும் எல்லாத்துலேயும் வாழுது, மனிதனுக்கு மட்டும்தான் தெய்வம் தெரியும். அப்போ மனிதன் தெய்வ வழியில் போகிறதுக்கு சில குருமார்கள் நல்ல வழிகளை நமக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வழியை தான் பின்பற்றி சித்தர்களுடைய வழிபாதையில் நம்ம உபதேசங்களும் கொடுத்துன்னுக்குறோம். நம்ம உபதேசங்கள் 18 உபதேசங்கள் கொடுக்குறோம் இந்த ஆசிரமத்தில். இந்த 18 உபதேசங்களுக்கு பேர் ராஜயோகம்னு பேர். ஏன் இதுக்கு ராஜயோகம்னு பேர் வச்சுக்கிறோம்? ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான்னா அவன் ஆடுறதை வச்சு தான் மக்கள் வாழ்வாங்க. அதனால் அவனுக்கு ராஜான்னு பேர். இந்த உடலுன்ற நாட்டில் உயிரென்ற ராஜா இருந்தால் தான் நம்ம வாழ்வோம். அதனால் இந்த உயிருக்கு பேர் தான் ராஜா. பிரம்மசூத்திர குழுன்னு இதுக்கு பேர் வச்சுருக்கிறோம் இந்த ஆசிரமத்துக்கு. பிரம்மசூத்திர குழுன்னா என்ன? பிரம்மம்னா உயிர், சூத்திரம்னா என்ன? ரகசியம். இந்த ரகசியத்தை ஆராயிற இடம்தான் இந்த பிரம்மசூத்திர குழு. இந்த ரகசியத்தை பற்றி தான் நம்ம இங்கே எல்லா சீடர்களுக்கும் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம். அதை அறிஞ்சிங்கன்னா, உடலை மறந்து உயிரை நினச்சிங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ள அமைதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால தான் இந்த புக்கு வெளியிடுறோம். இந்த புக்கை படித்து பல பேர் உங்களுடைய ஒப்பீனியங்களை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும், எழுதுனவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், வெளியிட்ட எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம். Now I request revered Guru Brahmasri Nityananda Swamigal to release the book to the honorable members. தாய்க்குள்ள இல்லாம வந்து ஒரு ஃபங்க்ஷனே இருக்காது. ஐயா பக்கத்துல அப்படி ஆத்மசாமி. என்னோட பேர் வந்து என் சரவணகுமார். ஐயாவோட சீடன் நான். ஐயா கூட பணிபுரிந்த சீடன் நான். அதில் எனக்கு ஒரு பெருமை உண்டு. ஐயா கிட்ட உபதேசம் வாங்கி கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்கேன். ஐயாவோட சீடனா இருக்கேன் நான். இப்போ இந்த கொரோனா டைம் பீரியட்ல நானும் ஐயாவும் பேசும்போது, எப்பவுமே ஜென்ரலாக பேசும்போது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவோம். எப்பவுமே ஃபோனில் இருந்து ஐயா கிட்ட பேச ஆரம்பிச்சாங்கன்னா 1 மணி நேரம் கம்மி நான் பேசினதே கிடையாது. அது மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது ஐயா எங்கிட்ட நிறைய அனுபவங்களை பகிர்ந்துருக்காரு. அவர் எங்கிட்ட பேசாத அனுபவங்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம்.
அது மாதிரி பேசும்போது ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன், ஐயா நான் சில பொன்மொழிகள்லாம் எழுதியிருக்கேன் சார் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, பொன்மொழிகள் எழுதி பிரயோஜனம் கிடையாது, அது ஒரு புக்கா போடணும். கேள்வி பதிலாம் நிறைய வந்திருக்கு, எவ்வளோ கேள்வி கேட்டிருக்க, எதையாவது ஞாபகம் வச்சிருக்கியான்னு என்ன கேட்டாரு. இல்லை சாமி அப்படின்னு. அது என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்டாரு. நீ ஒண்டி ஒரு கேள்வி கேட்டு அதை நீ பதில் வாங்குறதை விட அந்த அதெல்லாம் நான் எப்பவுமே சொல்லுவாரு. ஐயா சொல்லுவாரு, சபையில கேளுங்கன்னு. எந்த ஒரு கேள்வியும் சபையில கேளுங்க, நீங்க மட்டும் விளக்கம் அறிஞ்சா போதாது, அது எல்லாருக்கும் பயன்படணும். சபையில கேள்வி கேளுங்க, தனியா எதுவுமே கேள்வியும் கேட்காதீங்கன்னு எதுவுமே அடிக்கடி சொல்லுவாரு என்கிட்ட. அது மாதிரி என்ன சொன்னா, நான் இந்த கொரோனா டைம்ல என்ன கேட்டேன், லீவ்ல தானே இருக்கேன், புக்கு எழுதினாரு. என்னையா புக்கு எழுதுனது, என்ன புக்கு எழுதுனது, இவ்வளவு நாள் என்கிட்ட பேசியிருக்கேன், புக்கு எழுத மாட்டேன்னு சொன்னேன்னு அர்த்தம், கேள்வி பதில் எழுதினாரு. அப்போ நான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு, நான் கேள்வி பதிலாக புக்கு எழுதுறது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அந்த புக்கு எழுதுறதுக்கு எனக்கு ஒரு 6 மாசம் டைம் பிடிச்சது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஐயாவுக்கும் உரையாடல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது என்னை எப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும், ஒரு நாளைக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணுவாரு. நினச்சி பாருங்க, 2 வாட்டி ஃபோன் பண்ணுவாரு, ஒரு வாட்டியும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவார் எனக்கு. எப்படி புக்கு எழுதணும், எதை எழுதணும். நான் ஒரு புக்கு எழுதினேன். அந்த புக்கு பேர் வந்து நித்யானந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்தர் சீடர்களின் கேள்வியும் குருவின் பதிலும் சொல்லியிருந்தேன். அந்த தலைப்பும் அவர் தான் கொடுத்தாரு. அதை வச்சு நான் அந்த புக்கை எழுதினேன். அந்த புக்கை கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. அந்த 6 மாசமும் என்ன டெய்லி நான் ஒரு பீரியட்ல நான் நினைக்கிறேன் தொந்தரவு பண்றாருன்னு கூட நினைச்சிட்டேன் நான். எப்படின்னா அவருக்கு அவ்வளோ ஆசை இந்த விஷயம் உலகம் வெளியே போகணும் அப்படின்றது, எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் படிக்கணும்ன்றது. என்ன ஒரு பெரிய டிராபேக்னா, அது வந்து இந்த புக்கை எழுதிட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம். ஆனா அவருக்கு அப்போ ஒரு குறை இருந்தது, இது எல்லாரையும் சென்றடையணும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த புக்கு நின்ற கூடாதுன்னு என்கிட்ட ரொம்ப சொல்லியிருந்தாரு. இதை எப்படியாவது மொழிபெயர்த்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தாரு. தெலுங்குல போடலான்னு பார்த்தா அதுவும் ஒரு இடத்தோடு நின்றுடும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த புக்கு வந்து உலகம் முழுக்க போனன்றதுல ரொம்ப ஐயா ரொம்ப ஆணித்தரமாகவும் குறிக்கோளாகவும் இருந்தாரு. ஆனா இந்த புக்கு எழுதுறதுக்கு என்னையே சொன்னா, திருப்பி இங்கிலீஷ் எழுதுறேன், எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல புலமெல்லாம் கிடையாது. அதெல்லாம் டீன் ஐயா செஞ்சிருக்காரு நினைக்கிறேன். இப்போ அதை பற்றி செஞ்சு இன்னைக்கு முடிவு வந்திருக்கு. அது நான் எழுதின புக்கை பத்தி அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த புக்கு எழுதும் போது 2 மணி நேரம் பேசுறது இல்லாம எப்படி எழுதணும், என்ன எழுதணும், கிட்டத்தட்ட நானும் அவரு பேர் சாமி புக்கு நமக்கு புக்கு கொடுத்தாங்களா, பேர் என்ன, வேலாயுதம் சாமி, நம்ம இவரை சர்வீஸ்ல இருக்காருங்களா, சமையல் சர்வீஸ்ல இருக்காங்களா, பேர் என்ன, பேர் நமக்கு இவருங்க புக்கு போட்டாருங்க, நமக்கு புக்கு போட்டாரு மணிகண்டன். அவரும் நானும் பார்த்தது பார்த்தீங்கன்னா, எங்க உரையாடல வந்து நடுவில் ஒரு மீடியேட்டர் மாதிரியே இருந்தாரு. கிட்டத்தட்ட 7 வாட்டி 8 வாட்டி இதை வந்து நாங்க இது பார்த்தோம், ப்ரூஃப் பார்த்தோம். அப்போ கூட திருப்தி வரல எனக்கு. அப்போட ஐயா கிட்ட சாமி திருப்தி வரல சாமி, நான் புக்கு எழுதுனா சாதாரண விஷயம் நினைச்சிங்கயா அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த புக்கு எழுத வச்சதுல ஐயாவோட பங்கு தான். ஐயா என்ன சொன்னாரோ அதுதான் இருக்குது இந்த புக்ல, வேற எதுவுமே கிடையாது. ஐயா என்ன சொன்னாரோ அதுதான் புக்கு. எந்த ஒரு விஷயமும் காதுல கேட்டுட்டு போறது கிடையாது, அது மனசுல நிறுத்தணும்னா அது புக்கால தான் முடியும். அதுல ஐயாவோட அணித்தரமான கருத்து அதுல இருக்குது, அதுதான் இந்த புக்ல இருக்குது. இப்போ அது ஒரு குறுகிய வட்டத்துல இருந்தது, இப்போ அது உலகம் ஃபுல்லா போக போகுது. இப்போ இங்கிலீஷ்ன்றது காமன் லாங்குவேஜ், அதனால இப்ப அந்த புக் என்ன போகுதுன்னா உலகம் ஃபுல்லா போக போகுது. ஐயாவோட புகழ் இப்போ உலகம் ஃபுல்லா பரவறதுக்கு ஏற்கனவே பரவி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மொழியால அடங்கிருச்சு. இப்ப அந்த புக்கு வந்து வெளியிடுறது வந்து உலகம் ஃபுல்லா இருக்க போது ஐயாவோட புகழ் உலகம் ஃபுல்லா போகுது. உண்மையான ஆன்மீகம் உலகம் ஃபுல்லா சென்றடைகிறதுக்கு இந்த புக்கு ஒரு சான்றா இருக்கின்றதுல எந்த அளவு ஒரு எல்லளவு சந்தேகமும் வேண்டாம். இந்த புக்கை வெளியிடுறதுக்கு ஐயா என்ன செய்வாருன்றதை இதுக்கப்புறம் அடுத்தவங்க சொல்லுவாங்க. நன்றி. குருவாழ்க குருவே துணை, அன்பே சிவம் மனநே குரு, குருவே கடவுள். ஐயாவின் ஆசியில் என் பேர் செந்தில்குமார். நான் வந்து ஐயாவுடைய ஸ்ரீடராக கடந்த 15 ஆண்டுகளாக வந்து இருந்து வர்றேன். நான் வழக்கறிஞராக பணிபுரிகிறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில். ஐயா வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து வேத வார்த்தையாக இருக்கும். ஐயா சிறப்பு வந்து சொல்லி அடங்காத விஷயம். அது அனுபவிச்சா மட்டும்தான் ஐயாவை பற்றி
இது பண்ண முடியும். இப்போ ஐயாவுடைய இதுவெல்லாம் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே தெரியும் ஐயாவுடைய சிறப்பு என்னங்கிறது. இது சொல்ல முடியாத விஷயம், மிக பெரிய பொக்கிஷம் ஐயா நமக்கு கிடைச்சது. ஐயா வந்து ஒவ்வொரு ஆன்மீக கிளாஸ் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார், கேள்வி பதில சொல்லும்போது கேள்வி பதில எழுதி வச்சுக்கங்கன்னு சொல்லுவார். அப்போ வந்து நாங்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அதை பதிவு பண்ணும்போது படித்து பார்க்கும்போது புக்காக வெளிவந்து படித்து பார்க்கும்போது அதனுடைய சிறப்பு எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன் ஐயா வந்து இதை சொன்னார் அப்படின்னு. ஏன்னா அந்த புக்கை படிக்கும்போது தான் வந்து நம்ம கேட்டதை விட வந்து மிகவும் சிறப்பாக வந்திருக்கு அவருடைய கேள்வி பதிலெல்லாம். ஐயா சிறிய முயற்சியில் வந்து தமிழில் இருந்ததை வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஏன்னா உலகம் முழுக்க போய் சீடர்களுக்கு செய்யணும், சீடர்களும் பக்தர்களும் இதனால் வந்து பயனடையணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குறிக்கோளில் இதை எல்லாமே வெளியிட்டிருக்காரு. சிறப்பு, மிகுந்த சிறப்பு. நன்றி. ரொம்ப we have taken a long time. For many revisions it has gone through, like Tamil book. Finally it has come in a full shape by the blessings of Swamigal. This book is now ready, and Honorable High Court lawyer, then our previous editor Sarva Kumar, then Brahmasri Guru Srinivasan, then Brahmasri Tyagu, Brahmasri Haktivel, they are all, and Brahmasri Sivakumar are ready to receive the book from Swamigal. Now, on behalf of all of you, on behalf of all the disciples of Brahma Sutra Guru Rajayogam Padasalai, I request our revered Guru Brahmasri Nityananda Swamigal to release this book and speak about the Siddha tradition Rajayogam Padasalai and the Siddha tradition Rajayogam experiences. Thank you very much for that. Rajayogam explain. Revered my Guru Brahmasri Guru Nityananda Swamigal. I was going through, before the corona onset, I was going through the YouTube channels about Rajayogam. I was amazed, down to earth, in colloquial Tamil, a Gurunadar is explaining the nuances and the details and the secrets of the Siddha compositions, especially which has been encoded and kept secret for thousands of years to downtrodden masses of Tamil-speaking diaspora all over the world. So through YouTube, Swamiji's interaction with his disciples have reached millions and millions of Tamil-speaking people all over the world. When I was interested to learn Rajayogam from Swamigal during the Corona period, that is Chitra Purnami 2020, Swamiji said that now the Corona is onset, it is difficult, ashramam is closed. Then I begged Swamigal, then he requested me, okay, he permitted me to come to his house, then he initiated me into the Siddha tradition Rajayogam practices. This tradition has started initially by Lord Shiva himself in Mount Kailasam. He initiated, yes, that figure is called Dakshinamurti. He initiated his famous Siddhas, starting from Nandi Devar, Agasthyar. Then Nandi Devar initiated Tirumular. From Tirumular it has come down to Tamil Nadu. Then it has spread in all over Tamil Nadu. Then 18 Siddharal, that is 18 Rajayogam tradition Siddhas have propounded and explained and spread. Now nearly 90 million Tamil-speaking diaspora has attained God realization through this process.
So Tirumolar has explained this in Atanga Yoga, that is an eight-step process. So Swamigal clearly enunciated all these, then he composed and then brought this Siddha tradition Raja Yoga as a step-by-step process in the Brahma Sutra Kulu. He started, then through the Brahma Sutra Kulu, he started initiating and spreading this Raja Yoga tradition. That is the tradition of Raja Yoga meditation to everyone who is interested. Only two things, that is, the person should be good one, he should avoid alcohol and meat. So if you meet these conditions, you are eligible to come to the Brahma Sutra Kulu Raja Yoga Palasalai to learn Siddha tradition Raja Yoga from our Guru Brahmasri Nityananda Swamigal and his next generation disciples, Guru Brahmasri Srinivasan, Guru Brahmasri Yamuna Srinivasan. So the next generation is already started initiating the disciples in this process. So during this course, as explained by the Tamil edition author Saravana Kumar, that he has written the interaction between the disciples and the Guru in Tamil in 11 chapters. So that was nicely published and it is well received. More than 2,000 copies being sold all over the world for the Tamil speaking people. So after my initiation, Guru was feeling that his message should go all over the world. In that respect, our Guru's disciple, Gunaratnam Sivakumaran, who is in Canada, he has written the life history of our Gurunatha. For that book, Gunaratnam Sivakumaran contacted me. He asked me to write about my experiences and give one chapter to that book. So after writing one chapter for that book, then it has come to my mind. Then I discussed with Swamigal. Swamiji, all books are in Tamil, so if we have to reach all over the world the message, the Siddha tradition, Raja Yoga, as explained or as practiced in Brahma Sutra Kulu Raja Yoga Palasalai, if it has to spread all over the world, then it must be in English. Similarly, Swami also felt, yes, because, see, Ramana Maharshi was an ordinary Jnani Mahan in Tiruvannamalai till Paul Brenton from London came and met him. The moment Paul Brenton met Ramana Maharshi and wrote about him in English, then that book sold millions of copies all over the world. Ramana Maharshi has become a household name about the Mahan or Maharshi all over the world. Similarly, Swamigal used to explain in most of his question and answer sessions, Ramakrishna Paramahamsa was a great yogi, Mahan. However, he was in Calcutta as an ordinary saint. Only after Vivekananda, his disciple, went to US, all over the world, spread his message in English, then the name and the fame of Ramakrishna Paramahamsa spread throughout the world. So even today, all over the world, people know about Ramakrishna Paramahamsa only because of his disciple Swami Vivekananda. Similarly, Swamigal used to tell, Ramalingam Valalar has initiated only one disciple, that is Kalpatayya. So these are the great saints, Jnanis, Mahans, who become popular because of their disciples. Hence, our Swamigal told, my life history will be written by a person from abroad. That's how Gunaratnam Sivakumaran from Canada has written Swamigal's life history in Tamil. Then I contributed one chapter in that in Tamil. So that sparked the idea, why not translate the Gurunatha in Badal Seedal in Kelviyum
written by or edited by our Saravana Kumar, who is sitting beside me. Swami has blessed me. Yes, that's the right step. I think we have to start. I started translating because the Corona period was helpful. I was able to translate. Then it has gone through many revisions, as Saravana Kumar told in his Tamil revision itself, he has gone through 11 revisions. Similarly, in English also, I have gone through many revisions. Now this English book, instead of Tamil book, it has 11 chapters. Now Tamil book has only 9 chapters because lot of questions which is appearing in many chapters which are common has been clubbed, and each chapter has been appropriately named, starting from what is Raja Yoga, what is Brahma Sutra Kulu, then how do we learn this, then what is the desire, what is karma, then what are Siddha compositions, because the foundation for this Raja Yoga founded by our Brahma Sutra Guru Raja Yoga Pathasala is founded on the tradition of Siddhas. So our Raja Yoga lessons are all based on Siddha traditions, but it has to be learned from a Guru. You cannot learn this meditation from a book. Reading a book, one cannot learn it. By looking at YouTube video also, you cannot. During this process, Swami also informed me that his disciple Tyagarajan in Malaysia was very much fascinated, very much interested to spread Swami's message, Raja Yoga Pathasala in Malaysia. Then he approached Swami to build a temple for him, and the statue of Swami was sculpted in Mahabalipuram here. Swami was overseen the sculpture, then they shifted to Malaysia. Recently, they performed the ceremony to open the temple for Swami in Malaysia. The address is lot number 1, Jalan Paya Nibam, BT16, Kampang, Wellington, 32400, Ayer, Tawar, Perak, Malaysia. In this address, you can find the Malaysian temple or the Malaysian Raja Yoga Pathasala, and Swami may be shortly visiting because the passport is ready. Once this curfew of the air travel is lifted, Swami is planning to visit Malaysia to spread the message of Siddha tradition, Raja Yoga. And this book will be again released in Malaysia because Swami's main desire was especially next generation Tamil living in abroad, foreign countries, western countries, Singapore, Malaysia, Australia and other countries. First generation they can speak Tamil, they can read Tamil, but next generation, their sons and daughters, they are unable to read Tamil, they cannot understand Tamil. So Swami felt for the next generation Tamilians living all over the world, the Siddha tradition Raja Yoga must be explained in English. So by the blessings of Swami, the book has been completed, and in fact during this revision of this book, I had a little fight with Manikandan also because I was continuously revising this book. He said, how come Swami you've been revising it again and again? Because I told Swami also and Manikandan also, Tamil book, Tamilians can read. Siddhar என்று சொன்னால் தமிழர்கள் அனைவருக்கும் யார் சித்தர் என்று தெரியும். அகஸ்தியர் என்று சொன்னால் அனைவருக்கும் உங்களுக்கு தெரியும் யார் அகஸ்தியர் என்று. போகர் என்று சொன்னால் தெரியும். ஆனால் ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது ஒரு வெள்ளைக்காரனோ அல்லது வெளியூர்காரரோ அல்லது நமது தமிழர்களுக்கு பிறந்த குழந்தைகளோ படிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாது. அகஸ்தியர் என்றால் என்ன என்று தெரியாது, போகர் என்றால் என்ன என்று தெரியாது, சித்தர் என்றால் என்னன்னு தெரியாது. So in that context, I've been including all these messages about the siddhas, their descriptions and their photos
So that's why this book has become little bit bulky. Number of pages are more compared to the Tamil book, which is concise. And I begged Swamigal to release the book with the pictures as it is, even though it looks more of a picture book rather than question and answer book. But I begged him because for the next generation of Tamilians or even English people living abroad in foreign countries, it will be useful for them. They can understand. So when you say Raja Yoga tradition by Siddhar, then they will know what is Siddhar. If they don't know what is Siddhar, then they will not be able to understand the whole book. So unless otherwise we explain who is Siddhar, Siddharna யாரு, அவங்க என்ன செஞ்சாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா வெள்ளக்காரனுக்கு சரி நம்ம குழந்தைங்களுக்கு சரி புரியாது. அப்பதான் அது பற்று வரும். ஓஹோ, இந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருங்கிறதுக்காக சுவாமிகிட்ட முன்னாடி கேட்டுக்கிட்டேன். இது இந்த சாமி புக்கு எல்லா படத்தையும் கொண்டு வரலாம் சாமி அப்படின்னு. அதுவரை நான் சொன்னேன், சாமி இந்த புக்கு ரிலீஸ் ஆன பின்னாடி எல்லாரும் கேட்பாங்க சரவணகுமார் சார்கிட்ட, சார் நீங்களும் அந்த நிறைய படமெல்லாம் போடுங்க, ஏன்னா படம் உங்க புக்கில் ஒரே டெக்ஸ்டாகவே இருக்குது. ஏன்னா ஒரு புக்கு எடுத்து படிக்கிறப்ப வரிக்கு பக்கத்துக்கு பக்கம் வெறும் கருத்து எழுத்தாவே இருந்ததுன்னா போர் அடிக்கும். யாராலையும் ஃபுல்லாக ஒரு புக் எடுத்து படிக்க மாட்டாங்க. 4 பக்கம் படிக்கலாம் வச்சிருவோம், அவ்வளோதான். அப்புறம் எப்போது தோணுச்சுன்னா அடுத்த ஒரு பக்கத்தை பெரட்டி ஒரு கேள்வி பதில் படிச்சுட்டு வச்சிருவோம். ஆனால் எல்லாரும் யூடியூப் பார்க்குறாங்க. இப்போ என்னன்னா யூடியூப் சேனல் தவறாமல் பார்த்துறாங்க. அது உடனே சாமிகள் அது வாட்ஸ்அப்பில் அந்த இது ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஆல் ஓவர் கோடிக்கணக்கான பேருக்கு மலேசியா, சிங்கப்பூர் மற்ற தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சாமிகள்லாம் இப்போ ரொம்ப லீடிங்கில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த மல்டி மீடியாவில் சுவாமிகள் இப்போ பாப்புலர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரிட்டன் மீடியாவில் இது ஆகணும்னா அதுலேயும் நம்ம அந்த கண்டென்ட்ஸ் கொண்டு வரணும், ஃபோட்டோ இருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால் மணிகண்டன் சார்கிட்ட நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன், சார் அதெல்லாம் இருக்கட்டும் எடிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம்.